இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். இலங்கையிலே இப்பொழுது ஒரு புதிய கள்ளன் தோன்றி ஒரு கள்ள உபதேசத்தை விதைத்து வருகிறான். ஏற்கனவே இலங்கையிலே பல கள்ள உபதேசிகள் வந்து வித்தியாசமான நூதனமான உபதேசங்களை உபதேசித்து கிறிஸ்தவர்கள் அநேகம் பேரை வஞ்சித்து கொண்டு வருகிறார்கள். இவர்களை ஒன்றும் செய்யவும் முடியாது. இவர்கள் ஒன்றும் கிறிஸ்தவ உலகத்துக்கு புதியவர்கள் அல்ல. கடந்த 2000 ஆண்டுகளாக கிறிஸ்தவ உலகம் இப்படிப்பட்ட கள்ள உபதேசகர்களை கண்டுதான் வருகிறது. ஆனால் இப்பொழுது தோன்றியுள்ள இந்த புதிய தன்னை ஊழியக்காரன், தன்னை தீர்க்கதரிசி என்று அழைத்து கொள்ளும் இவன் ஒரு வாலிபன். இவனை சூழ அநேக வாலிபர்களும் யுவதிகளும் இருக்கிறார்கள். இவனுடைய பேச்சால் கவரப்பட்டு அநேகர் இவனுடைய அந்த உபதேசத்துக்கு அடிமையாகிறார்கள். எனவே நான் நினைக்கிறேன், இதை குறித்து கிறிஸ்தவர்களுக்கு ஒரு சிறு அறியப்படுத்தலை தருவது சால சிறந்தது என்று. இவனுடைய உபதேசங்களை கேட்கும் பொழுது ஆதி முதல் அந்தம் வரை அவன் பேசுகிற எல்லாமே வேதத்துக்கு முரணானவையாக, மூல உபதேசங்களுக்கு எதிரானவையாக இருக்கின்றன. ஆகவே எல்லாவற்றையும் குறித்து நான் பேச விரும்பவில்லை. அவனுடைய பெயரை கூட நான் உச்சரிக்க விரும்பவில்லை. ஏனென்றால் இலங்கைக்கு இவன் இதை புதிதாய் கொண்டு வருவதாய் இருக்கலாம். ஆனால் மேற்கத்தைய நாடுகளில் 90களின் ஆரம்பத்திலேயே இவற்றுக்கு நாங்கள் முகம் கொடுத்திருக்கிறோம். ஆகவே ஆள்தான் புதிதே ஒழிய இந்த உபதேசம் புதிதல்ல. இது காலாகாலமாக கிறிஸ்தவ உலகத்தை தாக்கி வந்து கொண்டிருக்கின்ற ஒரு உபதேசம். இரண்டு விஷயங்களை மாத்திரம் நான் உங்களுக்கு அறிவித்து உங்களை எச்சரிக்க விரும்புகிறேன். உங்களை காத்து கொள்ளுங்கள், உங்கள் விசுவாசத்தை காத்து கொள்ளுங்கள். இவன் சொல்லுகிறான், பிதாவானவர் முழு இஸ்ரவேலையும் தனது மனைவியாக தெரிந்து கொண்டார். ஆனால் அவர் முழு இஸ்ரவேலையும் மனைவியாக தெரிந்து கொண்டது ஒரு ஆவிக்குரிய தாற்பயம். ஆனால் தனது உண்மையான மனைவியாக பிதாவானவர் தெரிந்து கொண்டது மரியாளைத்தான் என்று. மேலும் இவன் சொல்லுகிறான், இந்த சத்தியத்தை கத்தோலிக்கர்கள் புரிந்து வைத்திருக்கின்றார்கள், ஏனைய கிறிஸ்தவர்கள் தான் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள் என்று. என்னுடைய செய்தியை பார்க்கும் கத்தோலிக்க அன்பர்களிடத்திலே நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். மரியாளை பிதாவினுடைய மனைவியாக நீங்கள் ஒருபோதும் பார்த்ததும் இல்லை. நீங்கள் அத்தகைய ஒரு தேவ தூஷணம் சொல்லுகிற சபையை சேர்ந்தவர்களும் இல்லை. ஆம், நீங்கள் மரியாளை தேவ மாதா என்கிறீர்கள், அவருக்கு கனம் கொடுக்கிறீர்கள், அது வேறு. ஆனால் நீங்கள் ஒரு நாளும் மரியாளை தேவனுடைய மனைவி என்று சொன்னது கிடையாது. சரித்திரத்திலே கத்தோலிக்க சபை கூட அப்படி சொன்னது கிடையாது. ஆகவே இவன் இப்படி சொல்லுவதன் மூலம் கத்தோலிக்கர்களை பாராட்டுவது போல பாராட்டி கத்தோலிக்கர்களையும் இவன் கேவலப்படுத்துகிறான் என்று சொன்னால் அது மிகையாகாது. மரியாளை கத்தோலிக்கர் அல்லாத நாங்களும் கனம் பண்ணுகிறோம். அவர் ஒரு தூய்மையான பெண்ணாய் இருந்தபடியினால் தேவகுமாரன் இந்த உலகத்திலே பிறப்பதற்கு அந்த மரியாள் என்கின்ற கன்னி தகுதி உள்ளவராய் இருந்தார், அது வேறு. ஆனால் அந்த மரியாளை பிதாவின் மனைவியாக்குவது ஒரு தேவ தூஷணமாய் இருக்கிறது. இந்த கயவன் இதை செய்து வருகிறான். அத்தோடு இரண்டாவதாக இவன் சொல்லுகிறது என்னவென்றால், இயேசுவானவர் சபையை மணவாட்டியாய் அறிவித்தது ஒரு ஆவிக்குரிய தாற்பயம் மாத்திரம் தானாம். மாறாக அவர் உண்மையில் அவர் வந்து திருமணம் செய்ய போவது மகதலேனா மரியாளையாம். அசிங்கமாக சொல்லுகிறான். அந்த மொக்கன், அந்த மூடன் இப்படி சொல்லுகிறான். அன்பானவர்களே, அவன் சொல்லுகிறான், ஒரு வாலிபன் ஒரு ஸ்திரீயின் மேல் கண் வைத்தால் அதிகமாக அந்த வீட்டுக்கு போய் அந்த வீட்டிலே தாபரிப்பான். அதுபோல நீங்கள் இயேசுவை பார்த்தால் அவர் அடிக்கடி லாசரு வீட்டுக்கு போய் லாசரு மார்த்தாள் மரியாள் அவர்களுடைய வீட்டிலே தாபரித்தார். அதற்கு காரணம் என்னவென்றால், மரியாள் அதாவது மகதலேனா மரியாள் மேல்
இவர் கண் வைத்திருந்தார் என்று. அந்த மூடனுக்கு தெரியவில்லை, லாசருவின் சகோதரி மரியாள் வேறு, மகதலேனா மரியாள் வேறு என்று. மகதலேனா மரியாளுக்கு மகதலேனா மரியாள் என்று சொல்வதன் காரணமே, அவர் கலிலேயா கடல் பக்கத்தில் இருந்த மிக்தல் என்று சொல்லுகின்ற இடத்தை சேர்ந்தவர். ஆகவே அவர் அந்த மிக்தலை சேர்ந்த மரியாள், மகதலேனா மரியாள். ஆனால் லாசரு மார்த்தாள் மரியாள் ஒலிவமலையின் அடுத்த பக்கத்திலே இருந்த பெத்தானியாவை சேர்ந்தவர்கள். அது எருசலேமுக்கு பக்கத்திலே இருக்கிறது. அப்போ மகதலேனா மரியாள் லாசருவின் சகோதரி மரியாள் என்று இவன் குழப்பி புரிந்து கொண்டு அதை கற்றும் தருகிறான். இதையும் கேட்டு ஆமாம் போட்டு கொண்டிருக்கின்ற ஒரு மூடர் கூட்டம் அவனை சூழ்ந்து இருக்கிறது. ஒரு அடிப்படை, மகதலேனா மரியாள் வேறு, லாசரு மார்த்தாளின் சகோதரி மரியாள் வேறு என்பதை கூட அறியாத ஒரு ஒன்றும் தெரியாத ஒருவன் இவன் சொல்லுகிறான், இயேசு ஒரு நாள் மகதலேனா மரியாளை ஒலிவமலைக்கு கூட்டிக் கொண்டு போய் அங்கு அவளிடத்தில் தன்னுடைய ஆசையை சொல்லி, நான் உன்னை காதலிக்கிறேன் என்றாராம். அதற்கு மகதலேனா மரியாள் ஒன்றுமே சொல்லவில்லையாம். ஏனென்றால் அவள் ஆச்சரியப்பட்டு அசந்து போனாளாம். எவ்வளவு அசிங்கமான ஒரு தேவ தூஷணம் என்று பாருங்கள். எனவே இயேசு திரும்ப வரும் பொழுது ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண விருந்து, அவர் யாரை கல்யாணம் செய்ய போகிறார் என்றால் இந்த மகதலேனா மரியாளை என்று இவன் சொல்லுகிறான். அன்பானவர்களே, ஆரம்ப காலம் முதல் இயேசுவினுடைய நடத்தையை குறை கூறி குற்றம் கூறி அவரை கேவலப்படுத்த சாத்தான் பல காரியங்களை செய்து வந்திருக்கிறான். அவற்றில் ஒன்றுதான் இந்த மகதலேனா மரியாளுக்கும் இயேசுவுக்கும் ஒரு தொடர்பு இருந்ததாக காட்டுவது. இதை லியோனார்டோ டா வின்சி என்கின்ற இத்தாலிய ஓவியன் கூட அவன் நுணுக்கமாய் மறைமுகமாய் வரைந்து வைத்திருக்கிறான். அந்த இயேசு பன்னிருவரோடும் அந்த ராப்போஜன மேஜையிலே இருப்பதை காட்டுகின்ற அந்த படத்தில் இயேசுவுக்கு அருகில் இருப்பது ஒரு ஆண் சீஷன் அல்ல, மகதலேனா மரியாள் என்று அந்த லியோனார்டோ டா வின்சியினுடைய அந்த ஓவியத்தின் அடிப்படையிலே சிலர் கூறிக்கொண்டு வருகிறார்கள். அதன் அடிப்படையில் தான் டான் பிரவுன் என்று சொல்லுகின்ற ஒரு மனுஷன் த டா வின்சி கோட் என்கின்ற ஒரு புத்தகத்தை எழுதி, அது மிகவும் பெரிய சர்ச்சைக்குள்ளானது. அதை ஒரு திரைப்படமாக கூட எடுத்தார்கள். இவ்வளவு இயேசுவினுடைய நடத்தையை கேவலப்படுத்துகின்ற இந்த உலகத்தில் ஒரு தன்னை கிறிஸ்தவ ஊழியன் என்று சொல்லிக் கொள்ளுகிற ஒருவன் இதே போன்ற ஒரு அசுத்தத்தை, அசிங்கத்தை, அருவருப்பை கற்றுக் கொடுக்கும் பொழுது கிறிஸ்தவத்துக்கு எவ்வளவு பெரிய இழுக்கு என்பதனை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். எனவே இந்த வீடியோவை நான் பதிவிடுவதன் காரணம், இப்படிப்பட்ட கள்ள ஓநாய்களுக்கு எச்சரிக்கையாக இருங்கள். பிதா மரியாளை திருமணம் செய்யவும் இல்லை, மரியாள் பிதாவின் மனைவியும் அல்ல. இயேசுவுக்கும் மகதலேனா மரியாளுக்கும் எந்த ஒரு கள்ள தொடர்பும் இருக்கவில்லை. இயேசு வருவது மகதலேனா மரியாளை திருமணம் செய்ய அல்ல. இப்படிப்பட்ட கள்ளர்களுக்கு எச்சரிக்கையாக இருங்கள். தேவ தூஷணங்களுக்கு எச்சரிக்கையாக இருங்கள். வேதத்தை பற்றி கொள்ளுங்கள். வேதத்துக்கு புறம்பாய் வருகிற எதையுமே யார் எவ்வளவு கவர்ச்சிகரமாய் சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளாதீர்கள் என்று மிகவும் மிகவும் தாழ்மையோடு கிறிஸ்தவர்களே உங்களிடத்தில் வேண்டிக் கொள்கிறேன். ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.